ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கோம், என்னென்ன மொபைல் வாங்கியிருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட வேண்டியது இந்த டேப் தான் போட போகிறோம். இந்த டேப் இந்த இருக்கு பாருங்க, இப்போ தான் வாங்கினோம் நாங்கள். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 6000 தராப்புல. சார்ஜர்லாம் இருக்குது, இதுக்கு சார்ஜர் இருக்குது. ரெண்டாவது சைஸ் பெருசு. இது சீல்டு கட்டு. சீல்டு கட்டுயா சீல்டு கட்டு இல்லையா அது தெரியாது. அது செகண்ட்ஸ் அவ்வளோதான், வாரண்டி கிடையாது. அப்புறம் புதுசு மாதிரி வச்சிருக்காப்ல, அப்படி சொல்லு. அப்படி புதுசு மாதிரி வச்சிருக்காப்ல. மொபைல் வந்து லேப்டாப் அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேப்பாக இருக்குது, சைஸில் பெருசாக இருக்குது. 2GB ரேமு, 2GB 32GB. கீபேடு கூட வச்சுக்கலாம். கீபேடுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். கீபேடு வச்சுருந்தீங்கன்னா வரும். இதுக்கு ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காப்ல. இதே 300 கிட்ட கொடுத்து வாங்கியிருக்காப்ல. நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? வெறும் 6000, 6000 தான் கொடுக்குறோம். ஆமாம், மண்டை கேபிள் மண்டை இருக்கா? மண்டையும் கேபிளும் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருக்காப்புல. மண்டைலாம் வந்து பேக்கிங்கே பிரிக்கலை. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தரோம்னா 6000, 6000 தரோம். நல்ல ரேட்டு தான், நீங்கள் வாங்கலாம். சரியா? இதையும் அதையும் சேர்த்து லப்பர் போட்டு வச்சுரு. லப்பர் பேண்ட் தரவா? ரைட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S20 FE 5G மொபைலு. கலருக்காகவே இந்த மொபைல் எடுக்கலாம், அந்த அளவுக்கு நச்சுன்னு இருக்குது கலரு. அதே மாதிரி இது வந்து அப்ராட் மொபைல் தான், இந்தியன் மொபைல் கிடையாது, வெளிநாட்டு மொபைல். ஸோ வெளிநாட்டு மொபைலுன்னும் போது உங்களுக்கு வந்து 5G ஒர்க் ஆகலைன்ற ஒரு கவலை இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இதில் ஜியோ சிம்லாம் ஒர்க் ஆகுதா? ஜியோ சிம்மு 5G எல்லாமே எடுக்குதுன்னு சொல்கிறாப்புல. இந்த உங்கள் முன்னாடியே கண்ணுக்கு நேராக போட்டு காமிச்சிடுறோம், ஏன்னா டைம் ஆகக்கூடாது. டக்கு டக்குன்னு செக் பண்ணுவேன். இது கொஞ்சம் நேரம் சைலன்ஸில் போடுவோம். 5G ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணேன். இதோட விலை எவ்வளோ சொல்லணும்? விலை சொல்லட்டுமா? எவ்வளோண்ணா விலை? 13800. அப்படியா? 13800. சரியா? ஏங்க நாங்களாவது விலை சொல்லிடுவோம்ல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரேட்டை சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 500 கிடைக்கணும்ல. 14000 போட்டுக்கிறேன். ஏன்னா அவரு எங்கள் ரேட்டை சொல்லிட்டாப்ல. எங்களுக்கு ஒரு 500 தேவைப்படுது, அதுதான். வேணா 300 கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20 FE 14000, 14,000. 5Gங்க இது. 5G மொபைலில் நீங்கள் 14000 வாங்கலாம். இம்போர்ட்டட் மொபைல், அவ்வளோதான். 5G வந்து இந்த பாருங்க தம்பி, இப்போ செக் பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரத்தில். செக் பண்ணிட்டா உங்களுக்கு 5G ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து 8128 தானேப்பா இது. ஆமாம், 81 துபாயில இருந்தும் வாங்கிட்டு வந்திருக்காப்ல. துபாய், இந்த துபாய் எழுத்துலாம் இருக்கு பாருங்க. ஜியோ அப்படியா? 4G வருதா ஜியோவில்? 4G வருது ஜியோவில். 5G ஏர்டெல் வரும். ஏர்டெல், வோடாஃபோன், அப்புறம் பிஎஸ்என்எல், வேறு என்ன பிராண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். யூஸ் பண்ணாதது செகண்ட்ஸு. துபாய் அண்ணன் துபாய் போயிருந்தாப்புல. அங்கே மெயின் ரோட்டில் குறுக்கு சந்தில் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சொல்கிறேன், 13800 தானா? சரியா? 13800. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Z Flip 3. இது வந்து நம்ம பல தடவை போட்டுட்டோம், ஒன்றும் விற்கலை. சரியா? 5G மொபைலு, கோடு இருக்குது. இன்னைக்கு கூட ஒருத்தர் வாங்க வந்தார், ஏன்னா திடீர்னு மூட் அவுட் ஆகி வாங்காமல் போயிட்டார். சாம்சங் கேலக்ஸி Z Flip 3 இது கோடு இருக்குது. ஸோ நம்ம வந்து போர்டு ரேட்டு தான் தரோம். இந்த போர்டுக்கான ப்ரைஸ் தான் இது. இப்போ யாராவது இதே மாதிரி ஒரு மொபைல் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கும், போர்டு போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே தூக்கி மாட்டிட்டா இதோட விலை எவ்வளோ? 27000 ரூபா. நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 9000 ரூபா. ஸோ அப்போ வந்து பெனிஃபிட்டு, செம பெனிஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி ஐடியா பண்ணுங்கள். சரியா? ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐடியா இருக்கும். அப்புறம் இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து, தம்பி இது எவ்வளோப்பா? 1500 ரூபாயா?
1500 சொல்லி கொடுக்குறாப்ல. 2000 ரூபாயா? இதுல என்னென்ன இருக்கு ஸ்பெசிஃபிக்? ஏன்டா சரி. இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த கண்ணாடியை போட்டுட்டு பாட்டு பாடிக்கலாம், பாட்டு கேட்கலாமா? பாட்டு கேட்கலாம், ஃபோன் பேசிக்கலாம். வேற என்னப்பா பண்ணலாம்? காது கிட்ட நீங்க இப்ப போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அவ்வளோ சூப்பரா தெளிவா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபோன் பேசலாம், நீங்க காது கிட்டே வச்சுட்டு இது வந்து இதை போட்டுட்டு போனும் பேசலாம், அதே மாதிரி பாட்டும் கேட்டுக்கலாம். வேற என்ன அது இந்த கண்ணாடி கலர் மாத்தலாமா? யாரும் சொன்னானப்பா கலர் மாத்தலாம். ஓ ரைட் ரைட். சரி இதை எனக்கு மாட்டி விடு காலர்ல. 2000 ரூபாயா இது விலை? 2000 ரூபா. ஓகே. அதுல மெமரி கார்டு கூட போடலாம் போல இருக்கு. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு மெமரி கார்டு போடுற மாதிரி. ஸ்பீக்கரா? ரைட் ரைட். ஓகே பாஸ், இது 2000 ரூபா. இது ப்ளூடூத் ஏர். இதை மாட்டி விடுறா டே, மாட்டி விடு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸு. யாராவது வேணும்னா வாங்கிக்கோங்க. இது வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபோனுங்க. இது ரெட்மியில் வந்து நோட் 8. நிறைய பேர் தெரில ஏன் வாங்கலன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு, பக்கா ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் கிடையாது. நீங்கள் பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கணும். எதுக்கு பார்க்குறோம் வீடியோ? ஸோ அந்த வீடியோலேயே தெரியும்ல, கிராச்சு டென்ட்டுலாம் தெரியும்ல, ஓரளவு கெஸ் பண்ணலாம்ல, அதை தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இதோட விலை வந்து 7000 ரூபா. இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, பின்னாடி தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு. சரி வேண்டாம், ஒன்று பண்ணுவோமா? 300 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன், 6700 ரூபாய்க்கு தரேன். 6700 ரூபாய்க்கு தரேன். 6GB ரேமு, 128. பாருங்க 128 6GB ரேமுங்க, ரெட்மி நோட் 8. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த இப்போ நிற்கிறார் பாருங்க, அவரே இதை வாங்க தான் நின்றுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பார்வை அப்படி தான் இருக்குது. சரி பார்க்கலாம் இருங்க. இதோட விலை வந்து 6800. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனசேகர் கொடுத்தானப்பா. இது என்ன விலைப்பா? இது 24000 ரூபாயா? ஐபோன் 11 தானே இது? 128GB. நம்மகிட்ட ஏற்கனவே 128GB ஒன்று இருக்கு, 18500 ரூபா. இதை போடுவா, இதை ஓப்பன் பண்ணு. $128GB பாக்ஸோட இருக்கு. அப்படியா? விலை ஆனால் அதிகம்டா. இது 24500 ரூபாய்க்கு எப்படா வாங்குவாங்க? அது ஆனால் 64GB. இது போட வேணாமா வீடியோ? பீஸ் எப்படி இருக்கு பாருக்கா, தரமா இருந்துச்சுன்னா போட்டு விடுவோம். தரமா இருக்குல்ல, தரமா இருந்தா போட்டு விடுவான். 24000 ரூபாயா? சரி ஓகே, 24000 ரூபா சொல்றாங்க. மொபைல் வந்து தரமா இருக்குன்றான். ஏன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணல, ஒரிஜினல் டிஸ்பிளே. மொபைல் அவ்வளோ சூப்பரா இருக்கு. பேட்டரி ஹெல்த் 90 இருக்கு. ஸோ சிங்கிள் ஹேண்டில் லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேடிஸ் யூஸ் பண்றதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அவங்க யூஸ் பண்ணா அது ஒரு பக்குவமா யூஸ் பண்ணுவாங்க. ஹெவி யூசேஜ் இருக்காது, அதனால சொல்றாங்க. என்னடா லேட் ஆகுதா? அப்புறம் 1 மணி நேரம் ஓட வேண்டியதா இருக்கும் வீடியோ. சீக்கிரம் போட்டு விடு. சரி அதுக்குள்ள நான் வேற எதுவும் பார்த்துறேன். இது வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி போட்டோம், நேற்று கூட போட்டிருந்தோம். இது ஆனால் கேட்க தான் செய்கிறாங்க. 9000 ரூபா போட்டிருக்கோம். இது காரணம் என்னன்னா, இங்கே வந்து இது வந்து பெரிய மாடலு. ரெட்மி நோட்டு 11 ப்ரோ ப்ளஸ், இவ்வளோ பெரிய ஹெல்த்து
லாங்காக சொல்ல வேண்டியிருக்கோம். ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு 5G மொபைல் இது. இங்கே பாருங்கள், ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு 128 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 GB. ஸோ இதில் வந்து கேமரா வந்து மங்கலாக இருக்குது. ஒரு கேமரா தான் மங்கலாக இருக்குது, மற்ற 2 கேமரா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இதை செக் பண்ணுப்பா, இதை கேமரா மட்டும் செக் பண்ணுங்கண்ணா. ஒரு கேமரா மங்கலாக இருக்குது, இன்னொரு கேமரா போங்க. இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மெயின் கேமரா நல்லா இருக்கு, மெயின் கேமரா நல்லா இல்லை, மற்ற 2 கேமரா நல்லா இருக்கு. ஸோ ஆக மட்டும் இது வந்து கேமரா அந்த அது கூட அந்த கிளாஸ் தான் உங்களுக்கு சரியில்லை. கிளாஸை கழுவிட்டு போட்டால் சரியாயிரும்ல, அதான் சொல்கிறேன். அதான் மாற்றணும், இல்லாட்டி அதை கழுவி தொடச்சி போடலாம். சரியா, நீங்களே எடுத்துக்கிறீங்களா? 9000 ரூபா. ரைட், ஓகே. ஒன் ப்ளஸில் இது நாடு 2T, ஒன் ப்ளஸ் நாடு 2T. ஒன் ப்ளஸ் நாடு CE2, ஒன் ப்ளஸ் நாடு CE2 6GB ரேமு 128. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11000 ரூபான்னு நினைக்கிறேன். 11000 ரூபாய்க்கு தரோம். ஒன் ப்ளஸ் நாடு CE2 லைட்டு 5G மொபைலு 6GB ரேம் 128, 11000 ரூபா இது. இது என்னடா நிப்பாட்டிட்டா? இதா மெனு ஓப்பன் பண்ணிட்டியா? பேட்டரி ஹெல்த்து காட்டு. ஐஃபோனில் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதுதான் 96% பேட்டரி ஹெல்த்து, 24000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது. மொபைல் இது வரைக்கும் இந்த ஸ்க்ரூவை கழட்டின மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா மொபைல் வந்து கழட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து அந்த இடத்துல தேஞ்சு போயிருக்கும், இல்லாட்டி அந்த பெயிண்ட்டு போயிருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் ரேட் வந்து 24000 ரூபா. 128 GB ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. பேட்டரி ஹெல்த்து 96 இருக்குது. ஸோ அதனால தான் இதோட விலை வந்து 24000 ரூபா அவர் சொல்கிறாப்புல. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 11லாம் வந்து 1 இயருக்கு மேலே ஆகிப்போச்சு. 1 இயரில் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழசுங்க தான் நிறைய வரும். இந்த மாதிரி புதுசாக கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. இப்போ நாங்களே ஒரு மொபைல் போட்டிருக்கோம், இது கூட வாங்கிட்டாப்புல ஒருத்தர். ஐஃபோன் 18500 ரூபா போட்டோம், ஒருத்தர் 10000 ரூபா போட்டிருக்காரு. நாளைக்கு மீதி பேலன்ஸ் போடுறேன்னு இருக்காரு. இது வந்து 128 GB தான். இது பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இது 89 இருக்குது. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட சர்வீஸ் போகாதது. ஸோ அந்த ஸ்க்ரூ வச்சே சொல்லலாம். அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டி இருந்தால் அந்த மரம் போயிருக்கும். ஸோ அதை வச்சே சொல்லலாம் இந்த மொபைல்லாம் வந்து சர்வீஸ் போகாத மொபைல்ட்டு. ஸோ ஸ்க்ரூ கூட புதுசாக வாங்கி போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். நான் அதை சொல்ல வரல, நமக்கு ஓரளவு பார்த்து கெஸ் பண்ண முடியும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 18500. ஆனால் ஒரு 10000 ரூபா ஒரு கஸ்டமர் போட்டிருக்காரு, ஆனால் பொய் சொல்லக்கூடாது, 10000 ரூபா போட்டிருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாட்ச்னா ஃபயர் போல்டுன்னு ஒரு வாட்ச். ஃபயர் போல்டில் வந்து 5500 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் 7000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு உள்ளே போட்டுக்கலாம், சிம் கார்டு போட்டுக்கலாம். 4G இது, ஒய்ஃபை. இப்போ நம்ம வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தான் வந்து இது பயங்கரமான வரப்பிரசாதம். ஏன்னா நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க, கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே தெரிய முடியாது, ஒரு இடத்துல ஓரமாக வைக்க வேண்டியிருக்கும். ஸோ திடீர்னு ஓலாலேருந்து ஆர்டர் வரும், அப்போ உங்களுக்கு கையிலேயே வைப்ரேஷன் ஆகும். இதுலேயே ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பக்கா மொபைல் இது. ஸோ கையில் ஹேண்டியாகவும் இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷனும் பக்காவாக இருக்குது, பேட்டரியும் நல்லா தாங்கும். ஃபயர் போல்டு 7000 ரூபா ரேட்டு, 5500 ரூபா தராப்புல. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம். அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் 90 கொடுத்துருக்காரு, பாக்ஸோடு இருக்குது. ஆக்சுவலாக வாரண்டி கீரண்டி எல்லாமே இருக்குது. ஹானர் 90 இது சீல்டு கட்டு. இது ஒரு மொபைல் வந்து சீல்டு கட்டுனா, நம்ம வந்து சீல்டு கட்டுனா என்னென்னா வாங்கின உடனே விற்கிறது தான் சீல்டு கட்டு. அதை கவர் கூட பிரிச்சிருக்க மாட்டாங்க. இப்போலாம் அப்படி தான் இருக்குது. ஹானரு 12256 GB. இது எவ்வளோப்பா சொன்னார்? 512 GB இது.
ஆமாப்பா இங்கே பாரு 512 தானே 512 ஜிபிங்க பயங்கர ஸ்டோரேஜ் 28,500 இதுக்கு இந்த சார்ஜரும் சேர்த்து கொடுக்குறாப்ல இதுக்குள்ள ஒயர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா நீங்க ஐபோன் மாதிரி தான் எல்லாமே ஆயிடுச்சு இப்போ வெறும் கேபிள் மட்டும் வருது இதுலேயும் கேபிள் மட்டும்தான் இருக்கும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 28,500 உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தால் உடனே கால் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 FE 5G மொபைலு கொஞ்சம் இவர்கிட்ட கால் பண்ணுப்பா ஏதாவது குறைக்க முடியுமா கேளு S21 FE மீரான் கிட்ட சொல்லு ஃபோன் பண்ணு டக்குன்னு ஃபோன் பண்ணு மீரான் கிட்ட கால் பண்ணு ஓகேன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் இது யார் போன் இது உங்க போனா சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு 8GB RAM 128 பில் இருக்கு ஸோ பில் இருக்குன்னா 30,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காரு 30,050 ரூபா 10ஆம் மாதம் வாங்கியிருக்காரு ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் வாரண்டி இருக்கு 8 மாதம் வாரண்டி இருக்கு மொபைல் புதுசாக இருக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அது 26,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு S21 ஆமாம் எவ்வளோ சும்மா சொல்லு 26,500 சொன்னாரு 25,500 அவர் நம்ம போடுற ரேட்டா அப்ப 26 போடவா நான் 26,500 போட்டிருக்கேன்ப்பா ஆமா 25,500 1000 ரூபா குறைச்சிட்டு வந்திருக்கான் தம்பி இப்ப பேசி அவங்க கிட்ட அது கம்மி பண்ண மாட்டாரு ஏன்னா திறமையானவன் அதுதான் பேசி கம்மி பண்ணிட்டு வந்திருக்கான் 25,500 25,500 இப்போ இதோட ரேட்டு இப்போ இவர் அண்ணன் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க போன விற்கிறாரு ஆர்வ கோளாறுல ஏன்னா இப்போ இதே போன் தான் அவரும் வச்சிருக்காரு பாக்ஸ் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் S21 FE 5G தானே இதுவும் வந்து S21 FE 5G தான் 8256 இதுவும் 8256 தான் என்ன இது இருக்கு வாட்டர் லாக் இருக்கு பஸ் வாட்டர் லாக் இந்த பாருங்க வாட்டர் லாக் இதுல அதுல இல்ல அது 8 மாசம் வாரண்டி உள்ளது 1 இயர் முடிஞ்சிருச்சு இது லைட்டா வாட்டர் லாக் இருக்கு எவ்வளவு பாக்ஸ் மொபைல் எல்லாமே இங்க இருக்கா வீட்டுல இருக்கா இங்கதான் இருக்கு வண்டியில டிக்கில போட்டிருக்காரு ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோங்க 19,000 ரூபா தராரு சரியா 19,000 ரூபா நல்ல ரேட்டா தான் தெரியுது நீங்க தான் முடிவு பண்ணும் வாங்குறது வாங்காது 8256 இதுவும் 8256 தான் இத பாருங்க அதுலயே போட்டிருக்குல்ல ஏங்க நீங்க இது எவ்வளவுப்பா பாருப்பா ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு போப்பா எவ்வளவு பாருப்பா அப்பப்ப பாத்ரூம்னு ஓடுறான்ப்பா 8,128 இது 8,128 ஓகே இது வந்து 8,128 பஸ் இது 256 கிடையாது நானும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க 8,128 இது 8,256 லைட்டா வாட்டர் லாக் அது எதனால வருதுன்னா டெம்பர் கிளாஸ் போடுறாங்கல்ல டெம்பர் கிளாஸ் அப்புறம் பவுச்சு இது ரெண்டும் சேர்ந்து அந்த இதுல அப்படியே லைட்டா தூக்கிட்டே வந்துடும் அது லாங் டைம் யூசேஜ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வாட்டர் லாக் வரும் ஸோ அதுதான் இதோட ப்ராப்ளம் பாக்ஸ் இருக்கு மொபைல் சூப்பர் கண்டிஷனா இருக்கு கலரும் சூப்பரா இருக்கு கேபிளும் இருக்கு 19,000 ரூபாய்க்கு தராரு 19,000 ரூபா உங்க ரேட்டு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 7 இது இப்படி வைங்க குழம்பிட போகுது ஐபோன் 7 இது வந்து 128 GB இது 7,000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தேன் அதே ரேட் தான் இப்போவும் தர முடியும் ஐபோன் 7 இது (93% பேட்டரி ஹெல்த் 128 GB இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம சின்ன மொபைலை வச்சு ஹேண்டியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம்
128 GB. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 7000 rupees, 7000 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 10. ஓப்போ ரெனோ 10 21,500 போட்டோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு. இது 21 ஆக்கிறேன், 21,000 ஆக்கிறேன். 8 மாதம் வாரண்டி இருக்குது இதுக்கு. 8 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இன்க்ளூடிங்காக இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷனான ஒரு மொபைல் பஸ் இது. பில்லு இருக்குது. பில்லு வந்து நம்ம ஏற்கனவே நேற்றே காமிச்சிட்டோம். நேற்று 21,500 போட்டோம். இன்றைக்கி 21,500 குறைச்சி போடுறோம். சார்ஜர் ஒயர் மட்டும் இல்லை, அது வாங்கிக்கலாம். 100 ரூபா தான் இருக்கும். 100, 150. ஒரிஜினல் ஒயரே அவ்வளோதான் இருக்கும். அது ஒரு பிரச்சனை, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ வாங்குறவங்க இதை வாங்கிக்கோங்க. 21,000 தரோம். நல்ல ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் புரிஞ்சு வாங்கிட்டா உண்டு. விவோ V25. விவோ V25 வந்து 15,500 சொன்னோம். கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது கண்ணாடியில். சரியா, கண்ணாடியில் கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 15,000 ரூபாய்க்கு தரேன். 15,000 தரேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வருது. நம்ம ஒரே தீர்மானமாக சொல்ல முடியல. இது கூட விவோ V23 இன்றைக்கி ஒருத்தர் வாங்குறேன்னு தான் சொல்லிலாம் பேசினார். வாங்கலை. ஆனால் இது வந்து நீங்கள் வாங்கலாம். எதனால வாங்கலான்னா 12 GB ரேமு, 256. மொபைலில் ஒரு சின்ன டென்ட்டு கிராச்சில் சார்ஜர் இருக்குது. ஸோ இது இந்த கலருக்காகவே வாங்கலாம். கலர் லேடிஸுங்கெலாம் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி கலர் தான் விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி கலரில் இருக்கனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக இருக்குது. 16 வேண்டாம் தரேன், 16 தரேன். ஏன்னா 5G மொபைலு, 12 GB ரேம், 256 GBலாம் 20 ரூபாய்க்கு மேலே தான் வரும். ஸோ இது வந்து இப்போ மாடல் கொஞ்சம் பழசாக இருக்கனால, பழசுனா ரொம்ப பழசுலாம் இல்லை, ஒரு சமீபத்தில் வந்து தான், ஒரு வருஷம்குள்ளே தான் இருக்கும். இந்த தரம் இப்போ முடிச்சு விட்றேன். இது வந்து விவோ V23. அது கழிச்சிடலாம்ல அதை. விவோ V23 5G மொபைலு, 12 GB ரேம், 256. விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா, 500 ரூபா குறைச்சிட்டேன் இப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து XS Max, ஐஃபோன் 6 ப்ளஸ். இது ஐஃபோன் 6 ப்ளஸ். இது இது 6 ப்ளஸ்ஸா? பாஸ் நீங்கள் தான் தரணும் காசு. நீங்கள் போட்டு நீங்கள் தான் காசு தரணும். ஏங்க ஏன் உங்களுக்கு அவ்வளோ பதற்றம்? என்ன கேமரா காட்டுறீங்க? கம்முன்னு இருக்க. பல்ல வந்துச்சா? இது OnePlus நாடு, பேக் டோர் உடஞ்சது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,500, 8,128. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்குது. பேக் டோர் உடஞ்சது தான் இது. 10,500 ரூபா, 10,500. யாருக்காவது வேணுமா பாருங்கள். நல்லா தான் இருக்குது. பாவம் சும்மா இது பண்ணேன். மொபைல் நல்ல கண்டிஷனாக இருக்குது. கேமரா மட்டும்தான் ஃபால்ட் இதில். ஆமாம், 64 GBயா, 128. இது வந்து 6S ப்ளஸ்ஸுங்க. இது 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74% இருக்குது. 5,500 தரேன். நல்ல ரேட்டு, மிஸ் பண்ணாதீங்க. சரி, ஓகே, 5,000 தரேன் பாஸ். செம்ம கம்மியாக தரேன். ஏன்னா வந்து அதிரடியாக விலையை இறக்கிட்டோம். 5,000க்கு இது சைனா ஃபோன் கூட வாங்க முடியாது. அது அப்படி ஒரு கண்டிஷன். ஏன்னா இந்த மாதிரி ஐஃபோன் கேமரா மட்டும்தான். கேமரா அது கூட ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குது சார். கேமராலாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது சார். கேமரா வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம? பாருங்க, ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து 5,000 ரூபா விலையை உடைச்சிட்டு போயிட்டாப்புல தர்மபிரபு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா XR 12,500 ரூபா. நான் வாங்கி வச்சுக்கிறேன். போய் டக்கு டக்குன்னு வியாபாரத்தை பாருங்க. பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. அது சரி பண்ணி திருப்பி எடுத்துட்டு வாங்க. ஐபோன் XR. இது மேலே பின்னாடி வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க.
அதனால உங்களுக்கு வந்து 11 மாதிரி தருது. நானும் இதை பொதுவாக சொல்லலை வீடியோவில். 12,500 தான் இது ப்ரைஸ். இது கூட இன்னைக்கு காசு போடுறேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கால் பண்ணுறாங்க பஸ். யாராவது ஒருத்தர் யாராவது வாங்குறவங்க 100 பேர்னா வாங்குறவங்க 5 பேர் தான். சரியா? ஃபோன் பண்ணுறவங்க 100 பேர் பேசுவாங்க. ஆனால் 5 பேர் 4 பேர் தான் வாங்குவாங்க. அதனால தான் சில ஃபோன்லாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XR 64 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 80%. ஸோ 12,500. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டது தான். ஐஃபோனில் வந்து 13. இது 13 வந்து 35,000. ஒருத்தர் காசு போட்டார், அப்புறம் வாங்கலை. 35,000 இதுக்கு தான் போட்டாரா? இதுக்கு இல்லை, இந்த 14க்கு போட்டார். 14 அதுவும் போல. இது வந்து பார்த்தீங்கன்னா 35,000. 512 GB. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும் இதில் டிஸ்பிளேல. பார்த்தீங்களா, கோடு இருக்கும். 512 GB. பேட்டரி ஹெல்த் 90% இருக்கு. ஸோ செம்ம மொபைல் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000. தாராளமாக வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான். பாய் சொல்லுங்க பாய். ஐஃபோன் 11 வந்திருக்கு நம்ம கையில் இப்போ சேல்ஸுக்கு. 128 GB. 98%. அப்படியா? ஃபிசிக்கல். ஓ, 2 சிம்மும் ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து 2 சிம்மும் அட் அ டைம் போட முடியும். 128 GB. இது 98% பேட்டரி ஹெல்த்து. ஐஃபோன் 11. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பஸ், அன்னோன் பாட்டு எதுவும் இல்லைல்ல, எதுவுமே இல்லை. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ? உங்கள் ரேட்டா? உங்கள் 20 ரூபா போடுவாப்பா. 20,000. 20,000 இது. சரியா? 20,000க்கு தரேன். வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. ஏன்னா 2 சிம்மு போடுறது இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 தானே இது. ஐஃபோன் 12 128 GB. பேட்டரி ஹெல்த் 88. மொபைலில் ஒரு சின்ன டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை. செம்ம தரமாக இருக்குது. செம்ம நீட்டாகவும் இருக்குது. ஸோ ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன். டிஸ்பிளேலாம் எதுவுமே மாற்றலை. மொபைல் நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ பஸ்? 27,500. 27,500. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 2 தானா? ஓகே ஓகே. நான் இதை நாளைக்கு காலையில் திரும்ப தனி வீடியோ போட்டுருக்கேன். ஓகே. இதுவும் ஐஃபோன் 13 தான் இது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து வியாபாரி கொடுக்குறாங்க. நம்ம வந்து போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் போட்டுட்டு தனி வீடியோ போடுவோம். ஸோ தனி வீடியோவில் தான் நிறையா விற்கிது. ஸ்டாக் வீடியோலையும் விற்கிது, இல்லைன்னு சொல்ல. நிறைய காலர் வரும். வேஸ்டேஜ் காலர் நிறையா வரும். சரியா? அதில் 1-2 பேர் வாங்கிடுறாங்க. எல்லாரையும் நம்ம நைட் டைமில் உட்காந்து கால் அட்டன் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 தான் இது. அன்னோன் பார்ட் காட்டுது, அதாவது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதுன்னு காட்டுது. இதோட விலை 33,500. இல்லை, இது இல்லை, இது வந்து டிஸ்பிளே லைன் உள்ளது. இது வந்து 256 GB. இதோட விலை 28,500. 28,500. ஐஃபோன் 13 இதுவும் ஐஃபோன் 13 தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. அன்னோன் பார்ட் காட்டுது டிஸ்பிளேல. 33,500. 33,500 எங்கள் ரேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 23,000. இது ஐஃபோன் 13 மினி. ஐஃபோன் 13 மினி 128. டிஸ்பிளே கிளாஸ் மாற்றிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டிஸ்பிளே மாற்றிருக்குன்னு தான் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எதுப்பா? சரி இரு, இது முடிச்சிடு, அவ்வளோதான். எல்லாத்தையும் தூக்கி அதுக்கு தான் அந்த ஓரமாக போடுறேன். இது வந்து ஐஃபோன் 13 மினிங்க. 128 GB. பேட்டரி ஹெல்த்து 91%. ஸோ வாங்கலாம். இதுக்கு பாக்ஸ் இருக்குது, ஒயர் இருக்குது, கேபிள் இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிடுவாங்க. 33,000 கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடிய ரேட்டு. 13 மினிலாம் யார் சார் கொடுக்குறாரு இவ்வளோ கம்மியாக? ஒரு 13க்கும் 13 மினிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அப்டேட் எல்லாமே லேட்டஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 23,000 தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7 Pro. கேமரா ஃபால்ட்டு, பேக் டோர் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளேல பேக்ரவுண்ட் இருக்குது. 9,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000. OnePlus 70 இது விற்காமல் இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா பிளாக் டாட் இருக்கு. ஸோ இதெல்லாம் விற்கலை. ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு டே தம்பி இதெல்லாம் விற்காததெல்லாம் டக்கு டக்குன்னு கொடுத்த இடத்த ஃப்ரீ பண்ணி விட்ரு சரியா. எதுக்கு நிறைய ஜாமான் அள்ளி போட்டுட்டு நம்மளுக்கே விற்க முடியாது. அப்புறம் சும்மா விற்காததெல்லாம் தூக்கி இப்போ அவங்க கிட்ட கொடுத்துரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4,300 போட்டோம். இது என்ன மாடல்ப்பா இது? ஓப்போ. விற்காததெல்லாம் கொடுத்து இடத்த காலி பண்ணுங்கப்பா, ஃப்ரீயாக இருக்கட்டும். இது என்னடா இந்த இடத்துல ப்ளூ டாட்டா இல்லைல்ல? ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் இதை ஓப்பன் பண்ணிது. ஓப்போ என்ன மாடலு? டிஸ்பிளே சேஞ்சா? டிஸ்பிளே மாற்றிருக்கா பாரு. ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இது. ஏ 332வா? இல்லை இல்லை, என்ன மாடலு? ஓப்போ என்ன மாடல்? ஓப்போ என்ன மாடல்ப்பா? ஓப்போ A15 332 GB 4,300 தரேன். 4,800 இருக்குல்ல, 500 கம்மி பண்ணி 4,300 தரேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு 13,500. ஒன் ப்ளஸ் நாடு 2 இது. ஒன் ப்ளஸ் நாடு 2 8 128 13,500. ரெட்மியை விட்டுருங்க. ஒன் ப்ளஸ் 60 இது. ஒன் ப்ளஸ் 60 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா? ஒன் ப்ளஸ் 60 வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா தலைவலியாக இருக்க 7,000 ரூபா. 7,000 ரூபாய்க்கு தர. பேக் டோர் உடஞ்சிருக்கு, மற்றபடி ஒரிஜினல் டிஸ்பிளே 8 128. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து ஐஃபோன் 14 இது. ஐஃபோன் 14. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டென்ட் இருக்கு. 38,500 கொடுத்துருக்காரு. 38,000 ரூபாய்க்கு தரேன் பஸ், அவ்வளோதான். இதுக்கு கூட ஒருத்தர் காசு போட்டார், ஆனால் அவருக்கு செட் ஆகல இருக்கு. இது வந்து ரெட்மி MI Note 6 Pro. இது MI Note 6 Pro வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 ரூபாயா? 6,000 ரூபா அது. அடுத்தது இது வாங்கலாம். இது ஏன் வாங்க மாட்டேன்ட்டாங்கன்னு தெரியல. இது வேணா ஒன்று பண்ணலாம். 6,000 ரூபா போட்டோம், 500 ரூபா குறைச்சிருவோம் இதில். MIயில் வந்து சாம்சங் M51 இது பெரிய மாடலு. 6000 mAh பேட்டரி, 8 GB ரேம், 128. ஸோ பக்காவாக இருக்குது. பேக் டோர் உடையில, எதுவும் உடையில, நல்ல கண்டிஷன் தான். 5,500 ரூபா, 5,500. இது 3,500 ரூபா. இது MI கண்ணாடி உடஞ்சிருக்கு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 8+ இது. ஐஃபோன் 8+. ஐஃபோன் 8+லாம் வந்து பொதுவாக வர்றதே இல்லை, பஜாருக்கே வர்றதில்ல. நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப ரேர் இது. இது மெனு ஓப்பன் பண்ணுறா. இது ஐஃபோன் 8+. பேட்ரி ஹெல்த் வந்து நல்ல ஹெல்த் கண்டிஷனில் தான் இருக்குது. 8 கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருவோம், வீடியோ முடிய போகுது. மீரானுக்கு என்ன கணக்குன்னு பார்த்து முடிச்சு விட்டுப்பா காசு. அவங்களுக்கு காசை கொடுத்து கணக்கு முடிச்சு விட்ரு. ஐஃபோன் 8+ தானேப்பா இது? ஐஃபோன் 8+ என்ன ஜிபி ரேம் அதை மட்டும் சொல்லு. இதோட விலையை நான் சொல்லிடுறேன் பாஸ். இப்பவே 9,000 ரூபா தரான். என்னப்பா? அதான் 9,000 ரூபா. இல்லை விடு, பாவம் கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்க. விட்றா டேய், இன்னத்தர அள்ளி கட்டிட்டு போறேன். அப்படியா? சரி விடு, நான் சொல்லிட்டேன். இப்போ திரும்ப மாற்ற மாட்டேன். 9,000 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அதெல்லாம் பார்ப்போம். இதோட பாக்ஸ் தான். ஐஃபோன் விவோ X50 ப்ரோ வந்து இது இன்னைக்கு ஒரு மொபைல் வந்துச்சு. விவோ X50 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டட் மொபைல்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இம்போர்ட்டட் மொபைல், நம்ம ஊர் மொபைல் கிடையாது. விவோ X50 ப்ரோ. ஆமாம் ஆமாம். இல்லடா, காசு கழிக்கணும்ல. இப்போ நம்ம காசு மாட்டிட்டு இருக்குல்ல. அப்படியா? சரி, அப்போ அவர் கையிலேயே கொடுத்து அப்போ ரெடி பண்ணி கொடுத்து. சரி இது ஆட்சி வந்துட்டாங்களா, அவங்ககிட்ட கேட்டு கொடுத்துக்குவோம். இப்போ கணக்கு வழக்கு இருக்குப்பா, நம்ம கொடுத்து பொறுமையா. அதான் சரி, ஓகே ஓகே, விடு. விவோ X50 ப்ரோ 8 GB ரேம், 128. ஸ்னாப் டிராகன் இவ்வளோ இருக்கு. இது வந்து இம்போர்ட்டட் மொபைல், இந்தியன் மொபைல் கிடையாது.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு மொபைலு. லாங்குவேஜ் ப்ராப்ளமா? இதில் என்னப்பா ப்ராப்ளம்? இது வேற ஊர் சாஃப்ட்வேர். வேற ஊர் சாஃப்ட்வேரில் இருக்கு, நம்ம ஊர் சாஃப்ட்வேரில் இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாஃப்ட்வேர் ஆக்கிக்கலாம்னு சொல்கிறான் தம்பி. இப்போ சிம்லாம் போட்டால் ஒர்க் ஆகுதுல்ல தம்பி? சிம்லாம் போட்டால் ஒர்க் ஆகுதுல்ல? ப்ளே ஸ்டோர்லாம் வருதா? ப்ளே ஸ்டோர் அப்போ அது இப்போ டவுன்லோட் பண்ணணும்னா எந்த இதில் போய் பண்ணணும்? டவுன்லோட் அதானே அந்த ஊர் OS போட்டுருக்காங்க. அந்த ஊர் OS-ஆ? சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் கொடுக்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதாவது எவ்வளோப்பா? 16,000 ரூபா, 16,000. இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் OnePlus ஐஃபோன் சொன்னல 8 Plus என்ன ஜிபி பார்க்கணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டோன்னா டக்குன்னு நாங்கள் இந்த வேலையை முடிச்சிடுவோம். அவ்வளோதான். அவ்வளோதான். இது முடிச்சுட்டோன்னா இது 11 தான் இதுக்குள்ள பாக்ஸு. 13 மினி 13க்குள்ள பாக்ஸ். இது ரெண்டுமே 13க்கும் 13 மினிக்கும் உள்ள பாக்ஸு. அது இந்த X50 A72 A70s நீ வச்சிருக்கியோ? சரி விடு, அவ்வளோதான். அது லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் லேப்டாப் 15,000 ரூபா, அந்த டெல் லேப்டாப் வந்து 20,000 ரூபா. ஸோ லேப்டாப் வந்து நமக்கு திடீர்னு விற்கும், திடீர்னு விற்காது. ஸோ அது கணிக்க முடியாது. அது 64 GB தானா? ஆனாலும் 8 Plus இல்லைப்பா, 8 Plus பெரிய மாடலுங்க. பேட்டரி எத்தனை? பேட்டரி 80%. சர்வீஸ்னாலும் 80% தானே பாரு. 76% பேட்டரி ஹெல்த்து. 64 GB 8 Plus விலை வந்து 9,000 ரூபா, 9,000 rupees. சரி இவ்வளோதான். நீ இதை எடுத்து வச்சிரு, அவ்வளோதான். அழகா எடுத்து வைப்பா பாஸ். இப்போ நம்ம வந்து என்ன பேசலாம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டிட்டாங்க. அது நல்லது தான். நான் கோயில் கட்டுறத வந்து நம்ம எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒருத்தரை பற்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். அவர் தான் வந்து பழனி பாபான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பழனி பாபாவை பற்றி இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து என்ன சொல்கிறதுனா, அவர் வந்து ஒரு பயங்கரமான போராளி, சமூக போராளி. அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவறாலாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்லுவாங்க அவரை பற்றி. உண்மையான விஷயம் என்னன்னா, அவர் வந்து சமூக போராளி. அவர் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுக்குமான ஒரு பொதுவான ஆளாக இருந்தார். அவர் வந்து அவர் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆரம்ப காலமே வந்து அவர் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். சரி ஒன்றும் பேசல, சும்மா சரி இதோட முடிச்சிருவோமா வீடியோவை? சரி ஓகே.